எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பேர் வந்து முட்டை குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு சோம்பு, கல்பாசி, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம். இது கரம் மசாலா 1 ஸ்பூனு, முட்டை 5, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆன் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க. மிளகாய்த்தூள், எங்களது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா பொடி, இப்போ இதில் கொஞ்சம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துவிடுங்க, கட்டி இல்லாமல். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வைங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை எடுத்து ஊற்றிடுங்க.
தேங்காவை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுருங்க. இந்த சமயத்தில் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உடைச்சி ஊற்றுங்க. இப்படி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றினாக்கா ஒன்றோட ஒன்று கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். மூடி வச்சுருங்க. முட்டை வேகிற வரலாம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போது முட்டையும் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது எல்லா டிஃபனோடையும் சூப்பராக ஒத்துப்போகும். சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபனோடையும் நல்லா ஒத்துப்போகும். சாப்பாட்டு கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.